உலகெங்கும் இருக்கும் ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் ஆஸ்ட்ரோ பூர்ணாவின் அன்பார்ந்த வணக்கங்கள். உங்களை எல்லாரையும் இந்த நல்ல நேரம் நிகழ்ச்சியின் மூலமாக சந்திக்கிறதுல பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய சிறப்பு பதிவு அடுத்த 60 நாட்களுக்கு இருக்கக்கூடிய அந்த கிரகங்களின் மாற்றத்தால இருக்கக்கூடிய பொதுவான பலன்களை பார்க்க போறோம். அடுத்த 60 நாட்கள் ஏன் அந்த மாதிரியாக நம்ம எடுக்கிறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த 60 நாட்கள்ல கிரகங்களின் கோச்சார நிலவரமான அந்த வருட கிரகங்களாகப்பட்ட அந்த சனி பகவான் வக்ர நிவர்த்தி அடைஞ்சிடுறாரு. அடுத்து பாத்தீங்கன்னா குரு பகவான் அதிசார பெயர்ச்சி அடைஞ்சு இருக்கிறாரு. இந்த வருடமும் முடிய போகுது. அப்படி இருக்கக்கூடிய இந்த பட்சத்துல இந்த 60 நாட்கள் என்னென்ன மாதிரியான ஒரு மாற்றங்கள் ஒவ்வொரு ராசி என்பர்களுக்கும் கொடுக்க போகுது அப்படின்றத இந்த பதிவுல தெளிவா பார்க்கலாம். இந்த சேனலை முதல் முறையா பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் சூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரியான தகவல்கள் அடிக்கடி நோட்டிபிகேஷனா வந்துட்டு இருக்கும். இந்த 60 நாட்கள்ல இருக்கக்கூடிய கோச்சார நிலவரங்கள் அப்படின்னு சொல்லும் போது வருட கிரகங்கள் ஆகப்பட்ட அந்த சனி பகவான் மீன ராசியில நிவர்த்தி பெற்று இருக்கிறார். குரு பகவான் கடக ராசியில உச்சம் பெற்று இருக்கிறார். அடுத்து பாத்தீங்கன்னா கேது பகவான் சிம்ம ராசியிலையும் ராகு பகவான் அந்த கும்ப ராசியிலையும் அமைப்பு பெற்று இருக்கின்றனர். இதனால ஏற்படக்கூடிய ஒரு மாற்றங்களை இந்த பதிவுல நம்ம தெளிவா பார்க்கலாம். வாங்க பார்க்கலாம். தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டம், அதாவது இந்த 60 நாட்கள்ல வரக்கூடிய 60 நாட்கள் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை தருமா? ஏன்னா தனுசு ராசி அன்பர்கள் இந்த இயர் 2025ல தான் பாத்தீங்கன்னா 7.5 சனியினுடைய பாதிப்புல இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக மீண்டுட்டு வந்துட்டு இருக்கிறீங்க. திடீர்னு ஒரு பயம் வரும். நம்ம எங்கேயாவது பின்னாடி போய் மாட்டின மாதிரி ஏதாவது ஒரு இடத்துல மாட்டிடுவோமோ அப்படின்ற மாதிரியான சில விஷயங்கள்ல சில பாதிப்புகள் உங்களை அறியாமலேயே பயப்படக்கூடிய ஒரு தருணமும் இருக்கும். அந்த அளவுக்கு இந்த தனுசு ராசி நண்பர்கள் இழக்காத விஷயங்களும் கிடையாது, அதே சமயத்துல தீர்க்காத பிரச்சனைகளும் கிடையாது. அந்த அளவுக்கு எல்லா இடத்துலயும் சில பிரச்சனை, ஒரு அடி எடுத்து வச்சோம் அப்படின்னா பல அடிகள் சறுக்கிறதுக்கு உண்டான ஒரு அமைப்பாக தான் இந்த தனுசு ராசி நண்பர்களுக்கு 2024 வரைக்கும் சும்மா வச்சு செஞ்சுட்டுதான் போயிருக்குது அந்த சனி பகவான். இந்த இப்ப இருக்கக்கூடிய அந்த அர்த்தாஷ்டம சனி அப்படின்றது இந்த 60 நாட்கள்ல உங்களுக்கு சனி வக்ர நிவர்த்தி அடைஞ்சிட்டாரு. அர்த்தாஷ்டம சனியாக முழுமையாக பிரதிபலிக்கக்கூடிய ஒரு நேரம். கிட்டத்தட்ட ஒரு 5 மாதம் கொஞ்சம் ஃப்ரீயா இருந்திருப்பாங்க இந்த தனுசு ராசி என்பர்கள். பாத்தீங்கன்னா உடல் சோர்வில் இருந்து ரொம்ப சுறுசுறுப்பாக செயல்படக்கூடிய ஒரு தருணத்திற்கு வந்திருப்பாங்க. இந்த 60 நாட்கள்ல கொஞ்சம் உடல் சோர்வுகள், உடல் பலவீனங்கள், தேவையில்லாத ஒரு மனப்பதட்டம் இதெல்லாமே ஏற்படக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும். உங்களுடைய ராசி அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த குரு பகவான் 8ஆம் இடத்துல உச்சமாக இருக்கிறார். 8ஆம் இடத்துல உச்சமாக இருக்கும்போது ஏதாவது ஒரு தேவையில்லாத பிரச்சனைகள் ஏற்படுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கு தனுசு ராசி என்பர்களுக்கு மேக்சிமம் பேருக்கு பாத்தீங்கன்னா ராகு திசை அடுத்த குரு திசை இந்த மாதிரியான திசாபுத்தியில தான் டிராவல் பண்ணிட்டு இருப்பீங்க. அதனால கண்டிப்பாக குரு திசை நடந்தது அப்படின்னா ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய ஒரு தருணம். இது கிட்டத்தட்ட ஒரு 45 நாட்களுக்கு மட்டும்தான். ரொம்ப பயப்பட வேண்டாம். இந்த தனுசு ராசி என்பர்கள் எதுலையுமே கவனமாக இருக்க வேண்டியது இந்த குரு திசை இருக்கக்கூடியவர்களுக்கு கண்டிப்பாக கவனமாக இருக்கணும். இந்த தனுசு ராசி என்பர்கள் ராகு திசை நடக்குது அப்படின்ற பட்சத்துல அந்த கவனத்தை பாத்தீங்கன்னா இல்லீகல் விஷயங்கள்ல நீங்க தலையிடாம லீகலா என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்கோ அதுல எல்லாம் நீங்க முயற்சி பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா பெரிய அளவுல ஒரு பிரச்சனைகள் தராத ஒரு நேரமாக தான் இந்த தனுசு ராசி என்பர்களுக்கு இருக்கும். இப்ப பொதுவான பலன்ல அந்த 8ஆம் இடத்துல இருந்து அந்த குரு பகவான் எந்த மாதிரியாக நமக்கு மாற்றத்தை கொடுக்க போறாரு அப்படின்னா, வெளியூர் வெளிநாட்டு பயணங்கள், வெளியூர் வெளிநாட்டுல உங்களுக்கு வேலை கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள், விசா சம்பந்தப்பட்ட விஷயத்துல இருக்கக்கூடிய தடைகள் எல்லாமே விலகக்கூடிய ஒரு நேரம். அங்க சுபகிரகம் உச்சமாக இருக்கிறதுனால வெளிநாடு சம்பந்தப்பட்ட சில விஷயங்கள்ல நல்ல ஒரு வளர்ச்சிகளை காண்பதற்கு உண்டான ஒரு நேரமாக தான் இந்த தனுசு ராசி என்பர்களுக்கு இருக்கும். இந்த கால அவர் அந்த குரு பகவான் அந்த 4ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனியையும் பார்க்கிறார். அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுடைய 12ஆம் இடத்தையும் பார்க்கிறார், உங்களுடைய 2ஆம் இடத்தையும் பார்க்கிறார். இப்படி அந்த 12, 2, 4ஆம் இடத்தை பார்க்கறதுனால இந்த குரு பகவானினுடைய தாக்கம் எந்தெந்த இடத்துல எல்லாம் இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, வெளிநாட்டுல சாதகமான பலன்களை கொடுப்பதற்கும், வெளிநாட்டுல நல்ல ஒரு வேலை வாய்ப்பு, தொழில் செய்யக்கூடிய ஒரு முயற்சிகள், வெளிநாட்டுல நல்ல சொத்து சம்பந்தப்பட்ட ஒரு வளர்ச்சிகளை அடைவதற்கு உண்டான
ஒரு நேரமாக தான் இந்த 60 நாட்கள் இருக்க போகுது. அடுத்த குடும்பம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல ஏற்கனவே பிரிவுகள் இருக்கு, அதாவது விவாகரத்து வரைக்கும் போயாச்சு, இன்னுமே அது ஏதாவது மாறுமான்னு கேட்டீங்கன்னா அது கண்டிப்பா மாறாது. இந்த 60 நாட்கள்ல உங்களுக்கு அந்த விவாகரத்து அப்படின்றது முழுமையாக ஏற்படக்கூடிய ஒரு தருணம். குடும்பம் சம்பந்தப்பட்ட சில பிரச்சனைகள்ல இருந்து நீங்க வெளிவரக்கூடிய ஒரு தருணமாக தான் இருக்கும். அது விவாகரத்துக்கு வரைக்கும் போயிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா விவாகரத்துலதான் கொண்டு போய் முடியும். ஆனா நீங்க விவாகரத்து போட்டதுக்கு அப்புறம் நான் தவறா போட்டுட்டேன், என்னால அத பின்வாங்க முடியல, ஆனாலும் இப்போ சேர்ந்து வாழணும்னு எனக்கு முடிவா இருக்கு, ஒரு ஆசையா இருக்கு அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் இந்த 2 மாதத்திற்கு ஒரு தள்ளி போடுங்க. சில வாய்தா வாங்குங்க. அந்த வழக்குகளுக்கு சில தேவையில்லாத ஒரு பிரச்சனைகளை கொடுக்காம நீங்க போய் அதுல தலையிட்டீங்க அப்படின்னா அதுல உங்களுக்கு ஒரு சில பிரச்சனைகள் நிவர்த்தி ஆகக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும். இல்ல அப்படின்ற பட்சத்துல கண்டிப்பா விவாகரத்துகள் அப்படின்றது கண்டிப்பாக இருக்கும். சொத்து சம்பந்தப்பட்ட வளர்ச்சிகள்ல கொஞ்சம் தடைபடக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். ஒரு வீடு கட்டவே ஆரம்பிச்சிருக்கிறீங்க அப்படின்னா ஒரு 3 மாசத்துக்கு முன்னாடி வீடு கட்ட ஆரம்பிச்சவங்க எல்லாம் இந்த 2 மாசம் அப்படியே அந்த வீடு கட்டுறதுல ஒரு தேக்க நிலைகள் ஏற்படுவதற்குண்டான ஒரு நேரமாக இருக்கும். ஆரம்பிச்ச ஃபாஸ்ட் பாத்தீங்கன்னா நல்ல ஒரு 3 மாசத்துல முடிஞ்சிடும், 4 மாசத்துல முடிஞ்சிடும் அப்படின்னு நினைச்சு ஆரம்பிச்ச அந்த தனுசு ராசி என்பர்களுக்கு இப்போ இந்த 2 மாதங்கள் அப்படியே ஒரு தேக்க நிலைகளையும் ஒரு தடைகளையும் தேவையான ஒரு ஃபண்ட்ஸையும் உங்களுக்கு கொடுக்காமல் அது தள்ளி போடுவதற்குண்டான ஒரு நேரமாக இருக்கும். அப்ப நான் முழுமையா எப்பதான் மேடம் கட்டி முடிப்பேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக நீங்க இந்த தை மாசத்துல இருந்து அதற்குண்டான முயற்சிகள் எல்லாமே நல்லபடியா நடக்கும். அது எல்லாமே நீங்க கம்ப்ளீட் பண்றதுக்கு உண்டான ஒரு நேரமாக தான் இந்த தனுசு ராசி என்பர்களுக்கு இருக்கும். இதனால இந்த குரு பகவானினுடைய பார்வை இந்தெந்த இடத்துல எல்லாம் நம்மளுக்கு பிரச்சனையை கொடுக்குது அப்படின்ற பட்சத்துல இந்த சனி பகவானின் பார்வை உங்களுடைய 10ஆம் இடத்துல விழறதுனால தொழில் சம்பந்தப்பட்ட சில வளர்ச்சிகள் இருக்கிறதுக்கு உண்டான ஒரு நேரமாக இருக்கும். அர்த்தாஷ்டம சனியாக இருந்து அவர் உங்களுடைய 10ஆம் இடத்தை பார்க்கறதுனால உற்பத்தி தொழில்கள் நல்ல ஒரு டெவலப்மெண்டை அடையிறதுக்கு உண்டான ஒரு நேரம். கடல் கடந்து உங்களுடைய பொருட்கள் வாணிபம் செய்யறதுக்கு உண்டான ஒரு நேரமாகவும், எக்ஸ்போர்ட் தொழில்கள் ஏற்கனவே எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருக்கிறீங்க அப்படின்றவங்களுக்கு அதுல நல்ல ஒரு லாபத்தையும் நல்ல ஒரு வாடிக்கையாளர்களையும் கொடுக்கறதுக்கு உண்டான ஒரு தருணமாக தான் இருக்க போகுது. இந்த சனியினுடைய பார்வை உங்களுடைய 6ஆம் இடத்துல விழறதுனால அந்த கடன் பிரச்சனைகள்ல இருந்து நிவர்த்தி அடைவதற்கு உண்டான ஒரு நேரத்தை இந்த சனி பகவான் இந்த 60 நாட்கள்ல கொடுக்க போறார். அது த்ரூ உங்களுக்கு ரீட்டைல் சம்பந்தப்பட்ட பிசினஸ் மூலமாக, அடுத்து பாத்தீங்கன்னா வேலை சம்பந்தப்பட்ட சில வளர்ச்சிகளின் மூலமாக இந்த மாதிரியான கடன் சம்பந்தப்பட்ட சில பிரச்சனைகள்ல இருந்து அந்த சனி பகவான் உங்களுக்கு முழுமையான ஒரு நிவர்த்தியை கொடுக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும். உங்களுடைய அந்த ராசியவே அந்த சனி பகவான் பார்க்கறதுனால அந்த சனி பகவான் 4ஆம் இடத்துல இருந்து 10ஆம் பார்வையாக உங்களுடைய ராசியவே பார்க்கறதுனால இந்த காலகட்டம் உங்களுக்கு மருத்துவ வியாதிகளில் இருந்து சில நிவாரணங்கள் அப்படின்றது முழுமையாக கொடுக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும். மருத்துவ செலவுகள்லாம் பாத்தீங்கன்னா கடந்த காலத்துல அளவுக்கு அதிகமா தலைக்கு மீறி போயாச்சு, இனிமே ஜான் என்ன முளம் என்ன அப்படின்ற மாதிரியாக தான் இந்த தனுசு ராசி என்பவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொடுத்திருக்கும். இப்போ இந்த சனியினுடைய வக்ர நிவர்த்தி ஆகப்பட்டது அதுல இருந்தெல்லாம் பெரிய ஒரு விடுதலையையும் மன ரீதியான சில பிரச்சனைகள்ல இருந்து நிவாரணத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் இருக்க போகுது. கமிஷன் கான்ட்ராக்ட் சர்வீஸ் ஓரியன்ட் சம்பந்தப்பட்ட ஒரு துறையில இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு வளர்ச்சி மிகுந்த ஒரு காலமாக தான் இருக்கும். உங்களுடைய தொழில்ல புதிதான ஒரு கிளையன்ஸ் வந்து உங்களுக்கு நல்ல ஒரு ஊக்கப்படுத்தி உங்களுக்கு உண்டான ஒரு அங்கீகாரத்தை இந்த தொழில்ல பெறுவதற்குண்டான ஒரு அமைப்பாக தான் இந்த தனுசு ராசி என்பவர்களுக்கு இருக்க போகுது. இது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்களை கணிச்சு சொல்லியிருக்கிறோம். உங்களுடைய சுய ஜாதக தசாபுத்தி பலன்களை தெரிஞ்சுக்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்க கன்சல்ட் பண்ணிக்கலாம். உங்களுடைய குழந்தைகளுக்கு ஜாதகம் எழுதணும், நியூமராலஜி படி பெயர் வைக்கணும்னு நினைக்கிறவங்களும் கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல நீங்க மெசேஜ் அனுப்புங்க. அதற்குண்டான பதில்கள் தெரிய வரும். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. நன்றி, வணக்கம்.